வணக்கம். ஒரு தீப்பொறி பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். உங்களோடு இணைந்திருக்கும் நான் தர்மிதா ஹேமதேவன். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர் கட்டணத்தை 10 முதல் 30% வரை குறைக்க நடவடிக்கை. உள்ளூராட்சி தேர்தல் சட்டமூல தீர்ப்பு இன்னும் கிடைக்கவில்லை. சபாநாயகர் பதில். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தார் இந்திய உயர்ஸ்தானிகர். புதிய ராணுவ செயலாளராக மேஜர் ஜெனரல் சந்தன விக்ரமசிங்கே கடமைகளை பொறுப்பேற்றார். நெல்லுக்கான உத்தரவாத விலை வெளியானது. கடவுச்சீட்டு பிரச்சனையை தவிர்க்க அமைச்சரவை விசேட தீர்மானம். தேங்காய் சொட்டுகளை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அங்கீகாரம். சிவனொளி பாத மலை யாத்திரைக்கு சென்ற 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது. பதுளை நகர மக்களுக்கு அவசர அறிவிப்பு. சபையில் சபாநாயகரை சாடிய அர்ச்சுனா எம்பி. தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். நெல்லுக்கான உத்தரவாத விலை வெளியானது. நெல் சந்தையூடாக கொள்வனவு செய்யப்படும் 1 கிலோ நெல்லுக்கு செலுத்த வேண்டிய உத்தரவாத விலையை அரசாங்கம் அறிவித்துள்ளது. நெல் சந்தைப்படுத்தல் சபை நெல் கொள்முதல் செய்யும் விலை அறிவிப்பதற்காக இன்று ஊடக சந்திப்பு ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதற்காக விவசாய அமைச்சர் கேடி லால்காந்த மற்றும் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன ஆகியோர் இணைந்து கொண்டனர். அதன்படி கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்த அறிவித்த விலைகள் ஆவன: நாட்டு நெல் 1 கிலோகிராம் 120 ரூபாயும், சம்பா நெல் 1 கிலோகிராம் 125 ரூபாயும், கீரி சம்பா நெல் 1 கிலோகிராம் 132 ரூபாயும் என அறிவித்துள்ளார். மேலும் அரிசியின் விலையையும் விவசாயிகளின் உற்பத்தி செலவுகளையும் கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீர் கட்டணத்தை 10 முதல் 30% வரை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீர் கட்டணத்தை 10 முதல் 30% வரை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. மின்சார கட்டண குறைப்போடு ஒப்பிட்டு நீர் கட்டணங்களையும் குறைப்பதில் கவனம் செலுத்தப்படுவதாக அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். நீர்க்கட்டண குறைப்பு குறித்து ஆராய குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீர்க்கட்டணங்களை குறைப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை அடுத்த சில நாட்களுக்குள் தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பின்னர் தலைவர் அந்த அறிக்கை விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரிடம் கையளிப்பார் என்றும் பின்னர் அது தொடர்பான முன்மொழிவுகள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டமூலம் தொடர்பான உயர் நீதிமன்ற தீர்ப்பு இன்னும் தமக்கு கிடைக்கவில்லை என சபாநாயகர் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டமூலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்னும் தமக்கு கிடைக்கவில்லை என்று சபாநாயகர் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே சபாநாயகர் இவ்வாறு தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியல் அமைப்பிற்கு முரணானவை என்று தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை நிறைவு செய்த உயர் நீதிமன்றம் தனது ரகசிய தீர்ப்பை ஜனாதிபதி மற்றும் சபாநாயகருக்கு அனுப்புவதாக 27ஆம் தேதி அறிவித்திருந்தது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இன்று சந்தித்தார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பு இன்று காலை கொழும்பு விஜயராம வீதியில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசமும் இணைந்து கொண்டார். இலங்கை இராணுவத்தின் 49வது செயலாளராக மேஜர் ஜெனரல் சந்தன விக்ரமசிங்க அவர்கள் இன்று கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இலங்கை இராணுவத்தின் 49வது செயலாளராக மேஜர் ஜெனரல் சந்தன விக்ரமசிங்க அவர்கள் இன்று கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். மேஜர் ஜெனரல் அஜித் கொலம் தந்திரி அவர்களின் ஓய்வை அடுத்து இவர் பதவியேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். புதிய அலுவலகத்திற்கு வருகை தந்த புதிய இராணுவ செயலாளர் மகா சங்கத்தினரின் பிரித் பாராயணம் மற்றும் மத அனுஷ்டானங்களுடன் மத்தியில் பதவியேற்பதற்கான உத்தியோகபூர்வ ஆவணத்தில் கையொப்பமிட்டார். இந்நிகழ்வில் சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். சபாநாயகர் எழுத்துமூல கோரிக்கை விடுத்து தன்னை போலீஸ் காவலில் வைக்குமாறு கூறியதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். சபாநாயகர் எழுத்துமுள்ள கோரிக்கையை விடுத்து தன்னை போலீஸ் காவலில் வைக்குமாறு கூறியதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அங்கு அர்ச்சுனா எம்பி சபாநாயகரை கடுமையாக சாடினார்.
அப்பொழுது எழுந்து நின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர நாட்டில் ஜாதி பிரிவினை இல்லை என்றும் இவ்வாறான நேரத்தில் ஆங்கிலத்தில் பேசி தவறான கருத்தை பரப்புவது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு மனப்பிரச்சனை என்றும் தெரிவித்தார். இதேவேளை போலீஸ் போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அர்ஜுனா எம்பிக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக போலீசாரால் தமக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் சபாநாயகர் தெரிவித்தார். இந்த நாட்டின் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்பதால் சட்டத்தை மதிக்குமாறும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவிடம் சபாநாயகர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே எம்பி அர்ஜுனா சபாநாயகரிடம் மன்னிப்பு கேட்டார். இங்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சிறப்புரிமை கேள்விகளை பயன்படுத்தி பாராளுமன்றத்தில் பேசி முயற்சிக்கின்றார் என அவைத் தலைவர் தெரிவித்தார். குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையை 24 மணி நேரமும் இயக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்குவதில் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையை 24 மணி நேரமும் இயக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச நாளொன்றுக்கு 4000 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொதுச்சேவை ஆணையத்தின் ஒப்புதலுடன் அந்த சேவையை வழங்குவதற்கு தேவையான கூடுதல் பணியாளர்களை வழங்க துறையில் இருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளை ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தும் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்காக தேங்காய் சொட்டுக்களை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்காக 200 மில்லியன் தேங்காய்களுக்கு சமமான கொள்வனவை கொண்டுள்ள தேங்காய் சொட்டுக்களை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நாட்டில் தெங்கு உற்பத்தி போதுமான அளவு இன்மையால் உள்நாட்டு நுகர்விற்காக சந்தையில் ஏற்பட்டுள்ள தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு தீர்வாக தற்காலிக உள்நாட்டு தேங்காய் தொங்கு உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் இயலுமாகும் வகையில் தேங்காய் மூலப்பொருட்களை கொண்டு இயங்குகின்ற தொழில்துறைகளுக்கு தேவையான தேங்காய் சொட்டு மற்றும் தேங்காய் சொட்டு சார்ந்த ஏனைய மூலப்பொருட்களை தற்பொழுது நடைமுறையில் உள்ள சட்ட ரீதியான ஏற்பாடுகளுக்கு இணங்கி துரிதமாக இறக்குமதி செய்யக்கூடிய எளிமையை குறித்த தரப்பினருடன் கலந்துரையாடி அதற்கான பொறிமுறையை தயாரிக்குமாறு கடந்த மாதம் 27ஆம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சின் செயலாளருக்கு ஒப்படைக்கப்பட்டது. அதற்கமைய விவசாய திணைக்களம், தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம், தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை, தாவர தொற்றுக்காப்பு சேவை மற்றும் இலங்கை தர நிர்ணய கட்டளைகள் நிறுவனத்துடன் இணைந்து குளிரூடப்பட்ட தேங்காய் சொட்டு மற்றும் உலர் தேங்காய் சொட்டு துண்டுகள், தேங்காய்பால், தேங்காய் பால்மா மற்றும் பதனிடப்பட்ட தேங்காய்ப்பூ போன்றவற்றின் இறக்குமதிகளுக்கு ஏற்புடைய வழிகாட்டி ஒன்று தயாரிக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. காற்றின் தரமானது ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதால் பொதுமக்கள் முகக்கவசம் அணியுமாறு அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது. பதுளை நகரை சுற்றியுள்ள பகுதியில் காற்றின் தரமானது ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதால் பொதுமக்கள் முகக்கவசம் அணியுமாறு அனர்த்த முகாமைத்துவ மையம் என்று அறிவித்துள்ளது. இது தொடர்பில் பதுளை போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவின் சிரேஷ்ட அதிகாரி பாலித ராஜபக்ச தெரிவித்துள்ளதாவது: தற்போது நாட்டில் மூடுபனி, நச்சு புகை பரவல் காரணமாக இதய நோய், சுவாச பிரச்சனைகள் உள்ளவர்கள், இளைஞர்கள் மற்றும் முதியவர்களின் ஆரோக்கியத்தில் மோசமான விளைவை ஏற்படுத்தியுள்ளது. எனவே பொதுமக்கள் சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் என தெரிவித்துள்ளார். கடந்த மாதத்தில் சிவனொளி பாதமலை யாத்திரைக்கு சென்று 100க்கும் அதிகமானோர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிப்பு. சிவனொளி பாதமலை யாத்திரைக்கு சென்ற 100க்கும் அதிகமானோர் போதைப் பொருட்களுடன் கடந்த மாதத்தில் கைது செய்யப்பட்டதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்தனர். ஹட்டன் பிரதேச போலீஸ் கண்காணிப்பாளர் பிரதீப் வீரசேகர போதைப் பொருளற்ற சிவனொளி பாதமலை யாத்திரை என்ற துணைப்பொருளின் கீழ் வெவ்வேறு வகையிலான போதைப் பொருட்களுடன் சிவனொளி பாதமலைக்கு யாத்திரை சென்றவர்களை கைது செய்வதற்காக தற்பொழுது பல சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இலங்கையின் வெவ்வேறு பிரதேசங்களில் இருந்து ரயில், பஸ் மற்றும் தனியார் வாகனங்களில் சிவனொளி பாதமலைக்கு யாத்திரை வருகை தருபவர்களை சோதனை செய்ய ஹட்டன் போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த சோதனைகளின் பின்னர் கடந்த ஜனவரி மாதத்தில் மாத்திரம் வெவ்வேறான போதைப் பொருட்களுடன் சிவனொளி பாதமலை யாத்திரைக்கு வந்த சுமார் 106 பேர் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் ஹட்டன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. வெவ்வேறான போதைப் பொருட்களுடன் சிவனொளி பாதமலைக்கு யாத்திரை வருகை தருபவர்களை கைது செய்வதற்கான சோதனை நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் ஒரு தீப்பொறி செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.